வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ குரூப் 4 தமிழில் திருக்குறள் பார்க்க போகிறோம். ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு 4 குறள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஊக்கமுடைமை அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் நிலையான செல்வம். அதை தவிர மற்றது எல்லாமே நிலைத்து நில்லாமல் அழிந்து விடக்கூடிய செல்வம். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை. அதாவது தளராத ஊக்கம் உடையவனுடன் கூட ஆக்கம் என்ன செய்யும், தானே வழி கேட்டுக்கொண்டு அவனை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அதாவது தண்ணீருடைய உயரத்துக்கு ஏற்ப நீர் பூக்கள் எல்லாம் வளரும். தண்ணீர் எவ்வளோ இருக்குது, கீழே இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்புல வளரும், மேலே தள்ளி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்புல வளரும். அதே மாதிரி மனிதருக்கு ஊக்கத்தோடைய அளவுக்கு ஏற்பதான் மனிதர்கள் உயர்வார்கள். நம்மளுடைய ஊக்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வளருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது எண்ணுவதை நம்ம உயர்வாக எண்ணணும். எண்ணியதை நம்ம அடையாளாட்டியும் பரவாயில்ல, நம்மளுடைய எண்ணமே நம்மளுடைய மனநிறைவை தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையாரோ மற்று. ஊக்கம் உடையவர் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை வச்சுருந்தாலும் அவங்க உடையவர் ஆக மாட்டாங்க. அப்போ அவங்க இல்லாதவங்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக்கத்தை தான் அவங்க வச்சுருக்கணும் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார். ஊக்கத்தை நம்ம உறுதியாக கொண்டிருப்பவங்கள்ட்ட ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள். ஊக்கத்தை அவங்க இழந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிதைவிடைத்து ஒல்கார் உறவோர் புதையம் பிற்பட்டுப்பால் ஊன்றுங்களிறு. நம்மளுடைய உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் அந்த யானையானது உறுதி தளராமல் இருக்கும். அதுபோல் ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதுக்கு அவங்க கவலைப்பட மாட்டாங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. அதாவது அள்ளி வழங்கக்கூடிய ஆர்வம் இல்லாதவர் ஒருவர் தம்மை வள்ளல் அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ள அவருக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தா குறின். உருவத்தை விட அந்த ஊக்கமே எப்படி இருக்கும், வலிவானதாக இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கொளுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரக்கூடிய புலியை கண்டு அஞ்சி நடுங்குமா. அதுதான் இதுன்னு சொல்கிறாங்க. அதாவது உருவத்தை விட நம்மளுடைய ஊக்கம் வலிமையானதாக இருக்கணும் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்களால் ஆதலே வேறு. மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க உருவத்தில் மனிதராக இருந்தாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனதில் உறுதியாக இருக்கணும், ஊக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. நன்றி நண்பர்களே.